திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஃபாலோ பண்ணிவிட்டு #GOAT அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்து பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்களும் குலுக்கல் முறையில் டெய்லியும் 3 டிக்கெட் வின். வேட்டையன் திரைப்படம் கண்டிப்பாக ஃப்ளாப்பு தான். அதுக்கான காரணங்களும் வந்து இன்சைட் ரிப்போர்ட் மூலமாக வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ வந்து இதை கேட்டால் கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைவீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். வேட்டையன் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து சமீபத்தில் தான் வந்து முடிவடைந்தது. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் முடிவடைந்து விட்டது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஒரு 3லிருந்து 4 மாதம் தேவைப்படும். ஆனால் இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் கங்குவா திரைப்படம் வெளியாகிறது. 2 திரைப்படம் ஒரே நாளில் வந்து போதிக்கிறது. ஸோ ஜென்ரலாகவே வந்து சூப்பர் ஸ்டார் திரைப்படம் வந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் வந்து அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து 500லிருந்து 600 ஸ்க்ரீன்ஸும், கங்குவா திரைப்படத்துக்கு 400 ஸ்க்ரீனும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வேட்டையன் திரைப்படம் தான் அதிகமான ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனாலுமே வந்து இப்போ வந்து இன்சைட் ரிப்போர்ட் வந்து படம் வந்து ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து கிராஃபிக்ஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணமும் வெளியாகியிருக்கு. அதாவது வந்து லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் 2வும் சரி, லைக்கா நிறுவனம் தயாரிப்பில், அதுக்கப்புறமா சந்திரமுகி, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, லால் சலாம், இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம். ஆனால் வந்து விமர்சன ரீதியாக ரொம்ப ரொம்ப மோசமான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. ஸோ பட்ஜெட்டும் வந்து போட்ட ப்ராஃபிட் வந்து எடுக்காமல் ரொம்ப தவித்து கொண்டு இருக்காங்க லைக்கா நிறுவனம். இந்த சமயத்தில் தான் வந்து வேட்டையன் திரைப்படம் விடாமுயற்சி. இந்த 2 திரைப்படத்தை மட்டும்தான் வந்து லைக்கா நிறுவனம் நம்பிக்கொண்டிருக்கு. அதனால இந்த 2 திரைப்படத்துக்கும் ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷன், ப்ராப்பராக படம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு சூப்பராக வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதனால தான் அக்டோபர் 10ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால அக்டோபர் 10ஆம் தேதி வேணாம், இன்னும் வந்து வேற டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து லைக்கா நிறுவனம் இருந்தது. ஜென்ரலாகவே வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் படம் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டா 6 மாதம் வந்து அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கான டைம் வந்து எடுத்துப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் வந்து ஞானவேல் ராஜாவால் வந்து கொடுக்க முடியும். ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை, அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும், 2 மாதத்துலேயே நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணுங்கள், நானும் டப்பிங் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து இப்போ வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் வெளியாகிறது. தளபதி விஜய் அவர்களோட இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ஒரு 700-800 கோடி வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு கலெக்ஷனை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரேக் பண்ணணும். அதுவும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து கோட் திரைப்படத்தை பற்றி மட்டும் தான் வந்து அடுத்த 2 மாதம் வந்து பேசுவாங்க. கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அந்த கோட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்க தளபதி வந்து கோட் திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் வந்து தமிழகம் வந்து பேசும். அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அதனால கோட் திரைப்படம் ஒரு பெரிய திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா என்னோட திரைப்படம் வரணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களா. அதனால தான் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ கலெக்ஷன் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கோட் திரைப்படம் டாக் வந்து கம்மி ஆகணும், என்னோட திரைப்படத்தோட டாக் வந்து அதிகமாகணும், அதுக்கு அக்டோபர் 10 தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களா. இதனால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து படத்தில் வந்து நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து படத்தோட டைரக்டர் ஞானவேலுக்கு வந்து சுத்தமாக திருப்தியாக அடையலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து ஞானவேல் அவர்கள் ரொம்ப வந்து அப்செட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை ஸ்பீடாக முடிச்சு அக்டோபர் 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செம ப்ரெஷர் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்களாம். அதனால் இன்சைட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக வந்து வராது, நிறைய குறை வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கும், அந்த குறை எல்லாமே தாண்டி தான் வந்து இந்த திரைப்படம் வந்து வெற்றி அடையணும். அப்படி வந்து சூப்பர் ஸ்டாருக்காக இந்த திரைப்படம் வெற்றி அடைந்தால் மட்டுமே உள்ளது, வேற இந்த திரைப்படத்தில் நிறைய குறைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்சைட் ரிப்போர்ட் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து ஞானவேலே வந்து ரொம்ப அப்செட்டில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செய்வது வந்து கரெக்டான விஷயமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக வந்து உங்களுக்கு கோவம் வரும். கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊட்டுவீங்க. அதை பற்றி கவலை இல்லை, உண்மை என்ன நடந்ததோ அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும்
வேட்டையன் திரைப்படம் கண்டிப்பாக ஃப்ளாப்பு தான். அதுக்கான காரணங்களும் வந்து இன்சைட் ரிப்போர்ட் மூலமாக வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ வந்து இதை கேட்டால் கண்டிப்பாக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அடைவீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். வேட்டையன் இந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து சமீபத்தில் தான் வந்து முடிவடைந்தது. 1 மாதத்துக்கு முன்னாடி தான் முடிவடைந்து விட்டது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ஒரு 3லிருந்து 4 மாதம் தேவைப்படும். ஆனால் இந்த திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஸோ அதே அக்டோபர் 10ஆம் தேதி தான் கங்குவா திரைப்படம் வெளியாகிறது. 2 திரைப்படம் ஒரே நாளில் வந்து போதிக்கிறது. ஸோ ஜென்ரலாகவே வந்து சூப்பர் ஸ்டார் திரைப்படம் வந்தால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான் வந்து அதிகமான ஸ்க்ரீன்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வந்து 500லேருந்து 600 ஸ்க்ரீன்ஸும் கங்குவா திரைப்படத்துக்கு 400 ஸ்க்ரீனும் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வேட்டையன் திரைப்படம் தான் அதிகமான ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆகும். ஆனாலுமே வந்து இப்போ வந்து இன்சைட் ரிப்போர்ட் வந்து படம் வந்து ஃப்ளாப் ஆக வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக வந்து கிராஃபிக்ஸ் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்ல வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கான காரணமும் வெளியாகியிருக்கு. அதாவது வந்து லைக்கா நிறுவனம் என்ன பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, இதுக்கு முன்பு ரிலீஸ் ஆன இந்தியன் 2வும் சரி, லைக்கா நிறுவனம் தயாரிப்பில், அதுக்கப்புறமா சந்திரமுகி, பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2, லால் சலாம், இந்த திரைப்படங்கள் எல்லாமே வந்து ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் வெளியான திரைப்படம். ஆனால் வந்து விமர்சன ரீதியாக ரொம்ப ரொம்ப மோசமான விமர்சனம் வந்து பெற்றிருக்கு. ஸோ பட்ஜெட்டும் வந்து போட்ட ப்ராஃபிட் வந்து எடுக்காமல் ரொம்ப தவித்து கொண்டு இருக்காங்க லைக்கா நிறுவனம். இந்த சமயத்தில் தான் வந்து வேட்டையன் திரைப்படம் விடாமுயற்சி. இந்த 2 திரைப்படத்தை மட்டும்தான் வந்து லைக்கா நிறுவனம் நம்பிக்கொண்டு இருக்கு. அதனால இந்த 2 திரைப்படத்துக்கும் ஒரு ப்ராப்பரான ப்ரொமோஷன், ப்ராப்பராக படம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து ஒரு சூப்பராக வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஒரு பயங்கரமான கலெக்ஷன் வந்து நமக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி லைக்கா நிறுவனம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ அதனால தான் அக்டோபர் 10ஆம் தேதி பிளான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஆனால் வந்து படத்தோட ஷூட்டிங் வந்து கொஞ்சம் வந்து டிலே ஆச்சு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால அக்டோபர் 10ஆம் தேதி வேணாம், இன்னும் வந்து வேற டேட்ல ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து லைக்கா நிறுவனம் இருந்தது. ஜென்ரலாகவே வந்து ஞானவேல் ராஜா அவர்கள் படம் வந்து ஒரு ஷூட்டிங் வந்து முடிச்சிட்டா 6 மாதம் வந்து அதுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்குக்கான டைம் வந்து எடுத்துப்பாங்க. அப்போ தான் வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜ் வந்து ஞானவேல் ராஜாவால் வந்து கொடுக்க முடியும். ஆனால் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை, அக்டோபர் 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகணும், 2 மாதத்துலேயே நீங்கள் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பண்ணுங்க, நானும் டப்பிங் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ வந்து இப்போ வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி கோட் திரைப்படம் வெளியாகிறது தளபதி விஜய் அவர்களோட. இந்த திரைப்படம் வந்து பெருசாக வந்து கலெக்ஷன் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்குது. ஒரு 700-800 கோடி வந்து கலெக்ஷன் பண்ண வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த ஒரு கலெக்ஷனை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிரேக் பண்ணணும், அதுவும் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக பிரேக் பண்ணணும். அப்படி இல்லைனா வந்து கோட் திரைப்படத்தை பற்றி மட்டும் தான் வந்து அடுத்த 2 மாதம் வந்து பேசுவாங்க. கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆனாலுமே வந்து அந்த கோட் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தில் இருக்க தளபதி வந்து கோட் திரைப்படத்தை பற்றி மட்டும்தான் வந்து தமிழகம் வந்து பேசும். அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாது. அதனால கோட் திரைப்படம் ஒரு பெரிய திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா என்னோட திரைப்படம் வரணும் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களா. அதனால தான் வந்து அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுங்க. ஸோ கலெக்ஷன் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கோட் திரைப்படம் தாக்கு வந்து கம்மியாகணும், என்னோட திரைப்படத்தோட தாக்கு வந்து அதிகமாகணும், அதுக்கு அக்டோபர் 10 தான் கரெக்டாக அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்களா. இதனால் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து பண்ணப்பட்டு கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து படத்தில் வந்து நிறைய ஃபைட் சீக்வன்ஸ் வந்து படத்தோட டைரக்டர் ஞானவேலுக்கு வந்து சுத்தமாக திருப்தியாக அடையலை அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதனால் வந்து ஞானவேல் அவர்கள் ரொம்ப வந்து அப்செட்டில் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனாலுமே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனை ஸ்பீடாக முடிச்சு அக்டோபர் 10ஆம் தேதி படத்தை ரிலீஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் செம ப்ரெஷர் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்களாம். அதனால் இன்சைட் ரிப்போர்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பேக்கேஜாக வந்து வராது, நிறைய குறை வந்து இந்த திரைப்படத்தில் இருக்கும், அந்த குறை எல்லாமே தாண்டி தான் வந்து இந்த திரைப்படம் வந்து வெற்றி அடையணும். அப்படி வந்து சூப்பர் ஸ்டாருக்காக இந்த திரைப்படம் வெற்றி அடைந்தால் மட்டுமே உள்ளது, வேற இந்த திரைப்படத்தில் நிறைய குறைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி இன்சைட் ரிப்போர்ட் வந்து வெளியாகி கொண்டு இருக்கு. முக்கியமாக வந்து ஞானவேலே வந்து ரொம்ப அப்செட்டில் வந்து இருக்காங்க. ஸோ வந்து ரஜினிகாந்த் அவர்கள் செய்வது வந்து கரெக்டான விஷயமா அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இதை பார்த்துருந்தீங்கன்னா சத்தியமாக வந்து உங்களுக்கு கோவம் வரும், கமெண்ட் செக்ஷனில் கழுவி ஊட்டுவீங்க. அதை பற்றி கவலை இல்லை, உண்மை என்ன நடந்ததோ அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.